வணக்கம். இன்றைக்கு நாங்க ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்க்க போறோம். அந்த குட்டி ஸ்டோரியின் எண்டிங்ல வந்து உங்களுக்கு அதனோட மெசேஜ் ஒன்று இருக்கும். ஒரு தம்பதிகள் வந்து ஒரு மிருகக்காட்சி சாலைக்கு போயினம். அதாவது ஜூ என்று அழைக்கப்படுகிற மிருகக்காட்சி சாலைக்கு போயினம். அந்த மிருகக்காட்சி சாலையிலே வந்து 2 விதமான விலங்குகளை பார்க்கினோம். ஒரு பக்கம் 2 அழகான குரங்கு கூட்டங்களை பார்க்கிறோம். கூட்டம் இல்ல, ஒரு ஆண் குரங்கு மற்றும் பெண் குரங்கு ஆகிய 2 பேரை நான் பார்க்கினோம். அது வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக, ஒரு அந்யோன்யமாக, ஒரு அன்போட வந்து இருக்கிறத வந்து பார்க்கினோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து 2 சிங்கங்களை பற்றி பார்க்கினோம். ஒரு பெண் சிங்கம் மற்றும் ஆண் சிங்கம் அப்படின்றத பற்றி பார்க்கினோம். அந்த பெண் சிங்கம் வந்து ஒரு புறமாகவும், ஆண் சிங்கம் வந்து இன்னொரு புறமாகவும் போய் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை வந்து அங்கே காண்டு கொண்டிருக்கணும். அந்த நேரத்தில் அங்கிருந்த அந்த தம்பதிகளில் ஒரு ஆளான அந்த பெண் வந்து சொல்லுறா வந்து என்னண்டா, இங்கே பாருங்க, இந்த குரங்குக்கு வந்து எவ்வளவு வந்து ஒரு லவ்வோட, ஒரு அன்போட, தன்னுடைய துணையை வந்து ஒரு கேரிங்கோட அது இருக்குது அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி இந்த சிங்கத்தை பாருங்க, அது வந்து அதனுடைய துணையை வந்து தேடாம ஒரு ஒரு லோன்லினஸா, அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு உணர்வோட அது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கணவரிடம் அவ சொல்றா. அவ சொல்லும்போது அந்த கணவர் வந்து இவட்ட சொல்லுறா, ஒரு சின்ன கல் எடுத்து அந்த குரங்கு அந்த சிங்கத்தின் மேல, பெண் சிங்கத்தின் மேல நீ எறிஞ்சு பார் அப்படின்னு சொல்ற. அப்ப இவவும் கேள்வி கேட்காம அது அந்த சிங்கத்துக்கு மேல இவ எறிஞ்சு பார்க்குறா. எறிஞ்ச உடனேயே வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த ஆண் சிங்கம், எங்கவோ இருந்த ஒரு ஆண் சிங்கம் பெரிய கர்ஜனையோட வந்து அந்த பெண் சிங்கத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறத வந்து அவ பார்த்து ஆச்சரியப்படுறா. அப்ப இது நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த கணவர் சொல்றார் அவட்ட, அங்க இருக்கிற குரங்கு கூட்டத்தின் மேல நீ ஒரு கல்லை வந்து நீ எறிஞ்சு பார் அப்படின்னு சொல்றார். சரி, அவாவும் திருப்பியும் அந்த கேள்வி, எதற்கண்ட கேள்வியே கேட்காம அதுக்கு மேல ஒரு கல்லை வந்து தூக்கி எறிஞ்சு பார்க்குறா. அப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அதுல இருந்த அந்த ஆண் குரங்கானது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மரத்தின் மேல இருக்க கிளைக்கு மேல ஏறிடுது. அந்த பெண் குரங்கு கீழே தான் இருக்குது. அப்ப அவர் வந்து சொல்றார், இதுதான் இந்த குரங்குக்கும் சிங்கத்துக்குமான வித்தியாசம் அப்படின்னு. இதுல வந்து என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, என்றைக்குமே சந்தோஷமாகவும், மற்றது வந்து தன் மனைவியை வந்து கேர் பண்ணி கொள்ற மாதிரியும் வெளியே இருக்கிறவர்களுக்கு காட்டிக் கொள்கிற தம்பதிகள் வந்து மேபி இப்படிதான் இருப்பார்கள். அதை வந்து நாங்கள் ஏமாந்துடக்கூடாது, நல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தன்னுடைய துணைவியாரை வந்து 24 ஹவர்ஸும் அவர் வந்து கவனித்துக் கொள்ளாம, அவருக்கு தேவை ஏற்படும் பொழுது மட்டும் துணை நிற்கிற கணவர்களை வந்து இந்த உலகம் வேற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து அன்பில்லாதவர், எங்களுக்கு மேல கொஞ்சமும் கரிசனை இல்லாதவர் அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையில வந்து இந்த மாதிரி போலி முகங்களோட இருக்கிறவர்களை பார்த்து தான் உலகம் வந்து ரொம்பவுமே நல்லவங்க, சந்தோஷமா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஏமாந்து போறாங்க. ஸோ பெண்களாகிய நீங்களுமே மற்றவர்களை பார்த்து கம்பேர் பண்ணி கொள்ளாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில வந்து கணவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாவே இருக்கிறார் இல்ல, என்னை வந்து எந்த விதத்திலையுமே ஹாப்பி படுத்துறாரு இல்ல, இல்ல மற்ற கணவர்கள் மாதிரி இவர் வந்து வெளியிடத்துக்கு கூட்டிட்டு போய் அன்பாக பேசுறாரு இல்லை அப்படின்னு உங்களுக்காகத்தான் இந்த கணவர்கள் வெளியிடங்களிலே சென்று எவ்வளவோ தியாகங்களை பண்ணி குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்கள் தேவையான நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுப்பதற்கு தயங்கவே மாட்டார்கள். போலியா நடிக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து